மீனம் குருவுடைய லக்னம். ஸோ ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. புதன் சனி சம்மந்தப்பட்ட கர்மா வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மீனம் அப்படிங்கிறது உபய லக்னம். ஸோ 7, 11 அப்படிங்கிறது கோவிலுக்கு திருப்பணி செய்யணும். ஏன்னா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு. ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஃபேமிலியையும் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வந்து இவங்க மறந்துடுவாங்க. கரியரில் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும். சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன்னா, மீனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கவுன்சிலராக இவங்க இருக்கலாம். இன்ஃபேக்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா இவங்க வந்து அவங்கள கவுன்சில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. ஸோ அவங்களா இருந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனையே குலதெய்வமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பக்தி ப்ளஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மீன லக்னம், ஸோ அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம்? மீனம் குருவுடைய லக்னம். ஸோ ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வடிவேல் ஒரு காமெடியில், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் காமெடியில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள ஊழுக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சுதாரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. ஸோ எதையுமே ஆக்டிவாக பண்ணணும், உடனே பண்ணணும். ஈவன் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் போட்டாலுமே அது ஒரு 4 வருஷம் பிளான் போடுவாங்க. பிளான் மட்டுமே ஒரு 4 வருஷம் போடுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த பொறுமையினாலே இவங்க நிறைய விஷயத்தை ஜெயிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே மீன லக்னக்காரங்களை மேக்ஸிமம் பிடிக்கும். சில பேர் இருப்பாங்க அவங்கள எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்களுக்கு பெருசாக ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. சில ஆக்டர்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நியூட்ரலான ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ரொம்ப நியூட்ரலான பீப்புள். இவங்கள வந்து யாருமே வெறுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஹெல்ப்புன்னு போயிட்டா தன்னோட தலையை அடமானம் வச்சாதான் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதுமாரி ரொம்ப நல்லவங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இன்ஃபேக்ட் அவங்கள விட அறிவு கம்மியாக தான் இருக்கும். பட் அவங்க சொல்கிறதே இவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி கேட்பாங்க. ஸோ தட் ஏன்னா எதிரில் உள்ளவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களாம். அதனால் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நல்லவங்க மீன லக்னக்காரங்க. குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட்டாக எடுத்துப்பாங்க. ஈவன் தனுசு கூட ஊருக்கு உழைக்கும். பட் மீனம் வந்து தன் குடும்பத்தை காப்பாற்றிடும். இந்த மாதிரி வெளியில் சில விஷயங்களில் இன்னசென்ட்டாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் மீன லக்னத்துடைய அடிப்படை குணம். அப்போது இவங்களுக்கு வந்து கடந்த கால கர்மா என்னெல்லாம் இருக்கும் மேம்? கண்டிப்பாக சார். புதன் சனி சம்மந்தப்பட்ட கர்மா வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மீனம் அப்படிங்கிறது உபய லக்னம். ஸோ 7, 11 அப்படிங்கிறது முறையே பாதகஸ்தானம். அப்போது புதன் அண்ட் சனி சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அக்கேஷ்னலாக சூரியன் சம்மந்தப்பட்ட கர்மா அங்கங்கே க்ராஸ் ஆகும். ரொம்ப ஃபுல் கர்மா இருக்காது. பட் ஒரு 30 to 40% சூரியன் சம்மந்தப்பட்ட கர்மாவையும் இவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கர்ம பலனுடைய பிறவி தான் இது. அதை தான் இவங்க அனுபவிச்சுட்டும் இருப்பாங்க. அப்போது மீன லக்னம்ல பிறந்தவங்களுக்கு கர்மா கிளென்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். கோவிலுக்கு திருப்பணி செய்யணும். ஏன்னா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு. ஸோ கோவிலுக்கு இவங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்துட்டே இருக்கிறது. சில பேர் வந்து ஏத்திஸ்டாக கூட இருப்பாங்க. மீன லக்னத்தில் பிறப்பாங்க. ஹேப்பன்ஸ். ஏன்னா லக்னாதிபதி அஃபெக்ட் ஆயிருந்தால் ஃபார் சேயிங் குரு வந்து ராகுவோடையோ சனியோடையோ ரொம்ப க்ளோஸாக கன்ஜெக்ட் ஆகிட்டு ஆகாத ஸ்தானத்தில் இருக்கும்போது கடவுளை நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா அன்னதானம் பண்ணலாம். அல்லது கோயிலுக்கு அங்கே இங்கே போகிறவங்க நார்மல் பீப்புள், நம்ம கடவுளையும் நம்ம நம்புவோம் அப்படின்னா கோயிலுக்கு திருப்பணி பண்ணலாம். கோயிலுக்கு உழவார பணி பண்ணலாம். கோயிலை போய் க்ளீன் பண்ணலாம். அட்லீஸ்ட் கோயிலில் விபூதி அங்கங்கே தூணில் அங்கெல்லாம் கொட்டாமல் இருக்கலாம். கோயிலுக்கு பாத யாத்திரை இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு நீர்மோர் பந்தல் அமைச்சு தர்றது, அவங்களுக்கு தேவையான ஒரு பணம் கொடுக்கறது. ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு பெனிஃபிட் ஆகிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வா, நல்லா இருப்ப. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு அறிவுரையை, ஆன்மீக சம்பந்தமான ஒரு அறிவுரையை கொடுக்கலாம். மீன லக்னத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் இந்த விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணுமோ? ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஃபேமிலியையும் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வந்து இவங்க மறந்துடுவாங்க. அதே மாதிரி சோஷியல் சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டால் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு போயிட்டு மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கரெக்டான விஷயங்களை தான் பண்ணியிருப்பாங்க. ஃபார் சேயிங் ஒரு டீமில் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை பாஸ்ட்டை போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. கடைசி பாஸ்ட்டை இவங்க மாட்டுவாங்க.
ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மாட்டுவோன்னு தெரியும் போது தொடர்ந்து ஒரு துணிச்சலாக ஒரு கால் எடுத்து அவங்களுடைய தப்பை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பயப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க அடிக்கடி பண்ணி அதில் தான் சிக்கலில் மாட்டுவாங்க. கரியரில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலையில் வந்து நிரந்தரமாக அவங்களால இருக்கவே முடியாது. ஜாப் ஸ்விட்ச் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கரியரில் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ இந்த ஒரு 2 விஷயத்த பண்ணணும். ஓகே மேம். அப்போ இவங்களுக்கான கோயில் வழிபாடுகள் என்னென்ன இருக்குங்க? மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவில் இருக்குது சார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வந்து இவங்க போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வியாழக்கிழமையில தான் இவங்க அந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா மீன லக்னத்துக்கு தாய்மாமனோட பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த உறவுங்கிறது அந்த மேட்ரினல் அங்கிள் அவங்களுடைய உறவுங்கிறது ரொம்ப சுமூகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாத ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. ஸோ அவங்களா இருந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனையே குலதெய்வமாக எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். அப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அந்த டெம்பிளே அந்த தாய்மாமன் உறவில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள் தான். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள் தான். ஸோ அந்த டெம்பிளுக்கு போய்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. தேர்ஸ்டேயில் வியாழ ஹோரையில் அதாவது குரு ஹோரையில் காலையில் 8 to 9 மத்தியானம் 1 to 2 நைட் 8 to 9 இந்த டைமிங்கில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் கொடுக்கலாம். என்னென்ன கொடுக்கலாம்? மீனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கவுன்சிலராக இவங்க இருக்கலாம். இன்ஃபேக்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா இவங்க வந்து அவங்கள கவுன்சில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக இதுதான் நடக்கும். ஒரு குரூப் இருக்குன்னா அதில் மீனம்கிட்ட தான் எல்லாருமே போவாங்க. இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். பட் இதை இவங்க வெளியிலே சொல்ல மாட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாபம் ஆக்சுவலி. என்னென்னா நம்மளுடைய பிரச்சனை இருக்குன்னா அதை 4 பேர்ட்ட ஷேர் பண்ணால் தான் நம்ம மனசு கொஞ்சம் ஆறும். இவங்களுக்கு என்னென்னா யார்ட்டையுமே இவங்க ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கள சுற்றி இருக்கிறவங்களே இவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்டை இருந்து கால் வரும், எனக்கு இந்த பிரச்சனை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையை விட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸே அவங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் உள்ளே டம்ப் பண்ணி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு மருந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதை பண்ணுறது நல்ல கர்மா கிளென்சிங் தான். அட் த சேம் டைம் இவங்களும் இவங்களோட எமோஷன்ஸை அப்பப்போ ஷேர் பண்ணணும். வெளியில் சொல்கிறது ஒரு அசிங்கம்ங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஓகே மேம். இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஜெம்ஸ்டோன் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாமா? கனக புஷ்பராகம், பத்ம புஷ்பராகம்னு இன்னொரு ஸ்டோன் இருக்குது. ஸோ கனக புஷ்பராகமும் போடலாம், பத்ம புஷ்பராகம் இன்னும் நல்லாயிருக்கும். 2 விஷயம் இருக்குது சார். குரு நேர்கதியில் இருந்தால் கனக புஷ்பராகம் போடலாம். சில பேருக்கு லக்னாதிபதி குருவே வக்ரமாக இருப்பார். ஸோ வக்ரமான குருவுக்கான ஒரு ஜெம் ஸ்டோன் தான் பத்ம புஷ்பராகம். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டோனு. இந்தியாவில் இப்போ கிடைக்குது. ஸ்ரீலங்காவில் தான் முன்னே இருந்தது. இப்போ இந்தியாவிலேயும் அந்த ஸ்டோன் கிடைக்குது. 3 to 3.5 கேரட்டில் கோல்டு மெட்டலில் தான் இந்த ஸ்டோனை போடணும். வலது கையில் உள்ள ரிங் ஃபிங்கரில் இந்த ஸ்டோனை போட்டுக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ இவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது மேம்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன்னா சூரியன் வந்து 6ஆம் அதிபதி. அதுவும் வந்து ஒரே வீடுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹெல்த் இஷ்யூஸே இருக்கும். காரமே பிடிக்காது. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அதுக்காக ரொம்ப பிடிச்ச ஃபுட்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே சாப்பாடை ரிப்பீட்டடாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இவங்க. இப்போ அதனால் ஒரு பிரச்சனை வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அதேமாதிரி உடல் சூடு அப்படிங்கிறது ஏகத்துக்கும் அதிகமாக தான் இருக்கும். ஹார்ட் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் ரேஷஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்திர லக்னங்கள் 4க்குமே நான் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன் அதிகமாக பாதிக்கிற கிரகம் வந்து ராகும். அதனால் ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் ரேஷஸ் கண்டிப்பாக இருக்கும். பித்தம் அதிகமாகும். உடம்புல வந்து பித்தம்ங்கிறது அதிகமாகும். ஸோ கெஃபைன் இன்டேக்கு கம்மி பண்ணிக்கணும். காஃபி அடிக்டாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம இந்த மீன லக்னத்துக்கான நிறைய விஷயங்கள் பேசுகிறோமோ, கண்டிப்பாக நேயர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.